இன்னைக்கு பார்க்க போகிறது எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான கொள்ளு ரசம். 1/4 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி இதில் வச்சுருக்கேன். இப்போ இந்த வானலில் இந்த கொள்ளை போட்டு நல்லா வறுக்க போகிறேன். கொள்ளு நல்லா வறுப்பட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை அப்படியே குக்கரில் மாற்றிக்கலாம். இதில் இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 6 விசில் விட்டு எடுக்கணும். 15 கிராம் புளி எடுத்திருக்கேன். புளி முங்குற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கணும். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து கொரன்னு பொடி பண்ணிக்கணும். இது கூட 4 பல் பூண்டு சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கணும். பொடி பண்ணதை ஊற வச்ச புளி கூட சேர்த்துக்கணும். ப்ரெஷர் விட்டுடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். கொள்ளு வேக வச்ச தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை எடுத்து அந்த புளி வச்சுருக்க பாத்திரத்தை சேர்த்துக்கணும். இது உடனே தட்டு போட்டு மூடிடணும். 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரசத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு.